Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா யூனிட் 2 போயம் பார்க்க போகிறோம் ஆன் கில்லிங் எ ட்ரீ. ஸோ இந்த போயமில் இருக்கிற 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெமரைஸ் த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சர்ஸ் ஆஃப் த poem. ஸோ நம்ம மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோமன் பார்க்கலாம். ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த poem அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் அ ட்ரூ. 1 or 2 சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த poem லைன்ஸ் வச்சுட்டு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ, நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் knife will do it. So question is, can a simple jab of the knife kill a tree? ஒரு சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப் வந்து ட்ரீயை வந்து கில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, த ஆன்சர் இஸ் நோ. செகண்ட் ஒன், why does it take much time to kill a tree? ஒரு ட்ரீயை கில் பண்ணுறதுக்கு ஏன் வந்து அவ்வளோ இயர் ஆகுது, அவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் டேக் மச் டைம் டு கில் a tree as it has grown strong all through the years. ஸோ ஒரு ட்ரீயை வந்து கில் பண்ணுறதுக்கு ஏன் வந்து அவ்வளோ நேரம் ஆகுதுன்னா அது வருஷ கணக்கில் வளர்ந்துருக்கு, அதனால தான் அது கில் பண்ணுறதுக்கு சம் டைம் வந்து அதுக்கு எடுக்குது. செகண்ட் கொஷின், இட் ஹேஸ் அ க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த earth, rising out of it, feeding upon its crust, அப்சர்விங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு ஹாஸ் த ட்ரீ க்ரோன்? ஸோ ட்ரீ வந்து எப்படி வளருதுன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரீ ஹேஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த், ரைசிங் அவுட் ஆஃப் இட்ஸ், ஃபீடிங் அப்பான் இட்ஸ் crust. ஸோ ட்ரீ வந்து எப்படி வளருதுன்னா ரொம்ப மெதுவாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எர்த் ஃபுல்லாகவே கன்சியூம் பண்ணி பெருசாக வளருது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து லாங் அண்ட் ஹைட்டாக வளருது. ஸோ ரைசிங் அவுட் ஆஃப் இட்ஸ், ஃபீடிங் அப்பான் இட்ஸ் crust. Second one, what does the tree fed from the crust? So tree fed sunlight, air, water from the crust. So crustல இருந்து, அதாவது நம்மளோட எர்த்து crustலேருந்து ட்ரீஸ் என்னெல்லாம் எடுத்துக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரீஸ் பார்த்திங்கன்னா சன்லைட், ஏர், வாட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா crustலேருந்து எடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்பர்ஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் டஸ் த ஃப்ரேஸ் லெஃபர்ஸ் ஹைட்? லெஃபர்ஸ் ஹைட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லெஃபர்ஸ் ஹைட் மீன்ஸ் டிஸ்கலர் பார்க் ஆஃப் த ட்ரீ. ஸோ அந்த ட்ரீயோட பார்க் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கிளைகள், ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கலர்டில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கலர்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், லெப்ரஸ் ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லெப்ரஸ் ஹைட்? ஸோ அந்த லெப்ரஸ் ஹைட்லேருந்து என்னென்ன வெளியில் வரும்? ஸோ ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் கம் அவுட் ஆஃப் தி லெப்ரஸ் ஹைட். லெப்ரஸ் ஹைட்லேருந்து நமக்கு அந்த குட்டி குட்டி லீவ்ஸ், ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ்னால் அப்போ தான் முளைச்சி வர லீவ்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஸ்ப்ரவுட் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன், த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் curl green twigs, miniature buds. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் வில் ஹேப்பன் டு த ப்ளீடிங் பார்க்? ஸோ ப்ளீடிங் பார்க்குக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல், அது அதுவே சரியாயிடும். ஸோ த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல். செகண்ட் கொஷின், வாட் வில் ரைஸ் ஃப்ரம் க்ளோஸ் டு கிரவுண்ட்? ஸோ எது வந்து ரைஸ் ஃப்ரம் தி க்ளோஸ் டு கிரவுண்ட் வரைக்கும் எது வந்து க்ளோஸாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ cured green twigs and miniature boughs will rise from the close to the ground. ஸோ மேலே இருக்கிற அந்த செடியாக, மேலேருந்து லீவ்ஸ் ஆகட்டும், கீழே அந்த barks, ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா rise from the close to the ground. So next one, fifth question, the root is to be pulled out, one of the anchoring earth. Why should the root be pulled out? ஸோ ரூட் வந்து ஏன் வந்து வெளியில் வருது? ஸோ the root should be pulled out to kill the tree. வெளியில் வந்துருச்சு, ரூட் வந்து ஒன்ஸ் வெளியே வந்துருச்சுனாலே அந்த ட்ரீ வந்து மொத்தமாக வந்து கில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் ஒன், வாட் டஸ் ஆங்கரிங் எர்த் மீன்? ஆங்கரிங் எர்த்னா என்ன? ஆங்கரிங் எர்த் மீன்ஸ் த ரூட்ஸ் ஃபிக்ஸ் டு தி எர்த் ஸ்ட்ராங்லி லைக் அன் ஆங்கர். ஸோ ஒரு ரூட் வந்து கிரவுண்டில் வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பதியுதோ அந்த ஸ்ட்ராங்னஸ்ஸை தான் நம்ம வந்து ஆங்கரிங்க்கு கம்பேர் பண்ணுறதுனால ஆங்கரிங் எர்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போயம் ரைட் டவுன் த சம்மரி ஆஃப் த போயம் பை ஃபில்லிங் இன் த blanks. ஸோ பார்த்தீங்கன்னா, த poet explains the process of
dash a lot of work has to be done in order to dash completely. So a poet explains the process of killing a tree. A lot of work has to be done in order to root it out completely. It cannot be accomplished by merely cutting it with a knife. The tree has grown strong with the help of sunlight, water, and nutrients of the soil for a countless of years. Even the bark of the tree gives rise to leaves. The boughs sprout new twigs and leaves. In a short period, they grow into a new tree. So, to kill it completely, one should take out its roots completely from the soil. Then they should be exposed to sunlight and heat. Only then the tree will be completely killed. So, next Roman, based on understanding of the poem, answering the following questions in sentence or two. So, first question, what is the poem about? இந்த போயம் பற்றி எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. த போயம் இஸ் அபவுட் த கில்லிங் ஆஃப் ட்ரீயை எல்லாமே நம்ம அழிக்கிறோம் இல்லையா, ஸோ அதை பற்றி தான் இந்த போயமில் வந்து சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், வாட் ஆர் த லெசன்ஸ் டு பி லேர்ன் ஃப்ரம் த போயம். ஸோ இந்த போயமில் இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. த poet teaches us about nature and the sturdiness and longevity of the tree. To kill the tree or anything else, the heart of the thing has to be destroyed. ஸோ இதில் வந்து நேச்சர் பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீயோட இம்பார்ட்டன்ஸு, அது ஏன் இருக்கணும், அதை பற்றி வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்ஸ் ட்ரீயை அழிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தோட ஹார்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து அவ்வளோ நீடாக இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து கட் பண்ணுறது மூலிமா என்னென்ன எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், வாட் ஆர் த லைஃப் சோர்சஸ் நீடட் ஃபார் ட்ரீ டு க்ரோ. ஸோ ஒரு ட்ரீ வந்து வளரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சோர்சஸ் தேவைப்படுது. ஸோ த ஆன்சர் இஸ் த சோர்ஸ் நீடட் ஃபார் அ ட்ரீ டு க்ரோ ஆர் த எர்த், த சன்லைட், த ஏர் அண்ட் த வாட்டர். ஸோ ஒரு ட்ரீ வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக எர்த் வேணும், கிரவுண்ட் சர்ஃபேஸ் வேணும், அதுக்கப்புறம் சன்லைட் வேணும், வாட்டர், ஏர் எல்லாமே நமக்கு ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு பேசிக் நீட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த போயட் மீன் பை ப்ளீடிங் பார்க். ப்ளீடிங் பார்க் அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ த கட் இன் த பார்க் ஊசஸ் சாப்ஸ், த போயட் கம்ப்ரஸ் த ஃப்ளூயிட் டு த பிளட். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் கட் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம பாடியில் வந்து கட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதில் ப்ளீட் வரும் இல்லையா. ஸோ அந்த ப்ளீடிங்கை தான் நம்ம பாடியில் வந்து ப்ளீட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் ட்ரீயை வந்து கட் பண்ணும்போது அதுக்கும் அது மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத அதுக்கு இது கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ கட் இன் த பார்க் ஊஸ் சாப்ஸ், த போயட் கம்பேர்ஸ் த ஃப்ளூயிட் டு த பிளட். ஸோ பிளட்டுக்கும் அந்த செடியிலேருந்து அந்த மரத்துலேருந்து வர ஃப்ளூயிடையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபிஃப்த் ஒன், வை த poet சேஸ் நோ இன் த பிகினிங் ஆஃப் த தேர்ட் ஸ்டான்ஸா. ஏன் வந்து நோ அப்படிங்கிறத வந்து தேர்ட் ஸ்டான்ஸால் poet வந்து சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. ஸோ மேர்ஹேக் அண்ட் த சோப் cannot kill the tree, the root must be pulled out. Thus the poet say no to all the உட்கட்டை. ஸோ இந்த நோ அப்படிங்கிற வேர்டு வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, செடியை இல்லை பிளான்ட்டை வந்து வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உட்கட்டுறதுக்கு சொல்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேர்டு மாதிரி. ஸோ சிக்ஸ்த் ஒன், ஹவு ஷுட் த ரூட் பி புல்ட் அவுட். ஸோ ஏன் வந்து எப்படி வந்து ரூட் வந்து புல்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ த ரூட் மஸ்ட் பி ரோப்டு, டைட், புல்ட் அவுட், ஸ்னாப்ட் அவுட் அண்ட் எக்ஸ்போஸ்ட். Seventh one, what is hidden inside the earth for years. The roots are hidden inside the earth for years. ஸோ அதோட நம்ம மேலே இருக்கிற அந்த ட்ரீஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணாலும் கீழே இருக்க ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு வந்து வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே வந்து புதஞ்சிருக்கும். த ரூட்ஸ் ஆர் hidden inside the earth for years. எய்த் ஒன், வாட் ஃபைனலி ஹேப்பன்ஸ் டு த ட்ரீ இன் த போயம். ஸோ ஃபைனலாக இவ்வளோ சொன்னாலும் அந்த ட்ரீ வந்து என்ன இருக்குன்னா கில் ஆகிருக்கு. ஸோ த ட்ரீ இஸ் கில்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் த டேபிள் பை ஐடென்டிஃபைங் லைன்ஸ் அகெயின்ஸ்ட் த பொயட்டிக் டிவைசஸ் ஃப்ரம் த போயம். ஸோ என்னென்னலாம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இட் டேக் மச் டைம் டு கில் அ ட்ரீ. அலிட்ரேஷன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா டேக்ஸ், டைம், டு, ட்ரீ எல்லாமே பார்த்திங்கன்னா அலிட்ரேஷன் வந்துகிட்டே இருக்குது. கான்சனன்ஸ் வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கிறதுனால இட் இஸ் அன் அலிட்ரேஷன். செகண்ட் வந்து ப்ளீடிங் பார்க் வித் வில் ஹீல். ஸோ பர்சானிஃபிகேஷன். ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு உயிரில்லாத பொருளை ஒரு உயிருள்ள பொருளோட கம்பேர் பண்ணுறது. ஸோ அது வந்து பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஆங்கரிங் எர்த் அப்படிங்கிறது மெட்டஃபர். இன்டைரக்டாக நம்ம கம்பேர் பண்ணுறதை நம்ம மெட்டஃபர்னு சொல்கிறோம். ஸோ ரூட் இஸ் இன்டைரக்ட்லி கம்பேர்டு டு த ஆங்கர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லிசன் டு த பேசேஜ் அபவுட் நம்மாழ்வார், an environmental crusader from Tamil Nadu. As you listen, answer the following questions. The listening act can be repeated if required. ஸோ ஒரு பேசேஜ் வந்து கொடுப்பாங்க, நம்ம அதுலேருந்து நம்மாழ்வார் பற்றி நம்ம வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் நம்மாழ்வார், வாட் இஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்மிங். ஸோ த ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நம்மாழ்வார் அப்படிங்கிறது யார், அவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மாழ்வார் வாஸ் an agricultural scientist. He conducted trials on the spacing and use of various fertilizers in cotton and millet crops. ஸோ அவர் நம்மாழ்வார் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சுரல் சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து காட்டன்ஸ் அண்ட் மில்லட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாமல் நிறைய வந்து இயற்கையாகவே உரங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிறைய ட்ரையல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. In 1963 he worked for Dash. 1963 அவர் எதுக்காக ஒர்க் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் ரீஜனல் ரிசர்ச் ஸ்டேஷன் இன் கோவில்பட்டி ஆஸ் அ சயின்டிஸ்ட். ஸோ எங்கே ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் சயின்டிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன வேணால் அக்ரிகல்ச்சரல் ரீஜனல் ரிசர்ச்சாக ஒர்க் பண்ணியிருக்காரு. சயின்டிஸ்ட்டாக இந்த ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ தேர்ட் ஒன், வாட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் த லைஃப் ஆஃப் நம்மாழ்வார். ஸோ நம்மாழ்வாரோட லைஃப்பில் இது ஒன்று டேர்னிங் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சருக்கு வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்கிற டேர்னிங் பாயிண்ட் எங்கே வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டியூரிங் ஹிஸ் பீரியட் ஆஸ் அன் agronomist, he realized that farmers should rely minimally on external inputs. All inputs should come from within the farm. Waste should be recycled and used as input. The revelation was a turning point in his life. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சில் இருக்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நிறைய அவரோட ஃபார்மர்ஸ் வந்து நிறைய வந்து இன்புட் போடுறாங்க, பட் அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது போக நிறைய வேஸ்டேஜ் வருது. ஸோ அந்த வேஸ்டேஜை வந்து நம்ம மறுபடியும் இன்புட்டாக வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு தியரியாக வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன், ஹவ் இஸ் த பிரெட் சாண்ட்விச் மெத்தட் ஆஸ் பூன் டு த ஃபார்மர்ஸ். ஸோ பிரெட் சாண்ட்விச் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு மத்தியில் எப்படி வந்து பூம் ஆச்சு, எப்படி வந்து பெருசாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன் திஸ் மெத்தட், ஒன்ஸ் த சாயில் இஸ் மேட் ரெடி அண்ட் த சஜஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோட், ஒன் நீட் நாட் ஒர்க் ஃபார் த செகண்ட் டைம். they can go on sowing and repeating all through the year. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பயிர் விளைவிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா அதே க்ராப்ஸை வந்து நம்ம போடாமல் வேறு க்ராப்ஸு அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போடுறதுனால நமக்கு வந்து அதிகமான அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஸோ இதை வந்து இப்போ எல்லாருமே ருட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இட் இஸ் அ சாண்ட்விச் மெத்தட். So it is the method once the soil is made ready, the suggest practice followed. One need not work for the second time. They can go on sowing and repeat it all through the year. Fifth one, pick out ideas from the passage to show that he learned first and then shared with farmers. So first அவர் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்மர்ஸ்க்கு அதை வந்து ரிவீல் பண்ணுறாரு. அப்படிங்க வந்து நம்ம எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. So he said that it was no use trying to teach a farmer. He never stopped learning from them and had become a vast repository of farming practices and knowledge that he has shared whoever was interested. ஸோ அவர் வந்து முதல்ல நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் டீச் பண்ணால் யாரும் கேட்க மாட்டாங்க. பட் நம்ம அந்த ஃபீல்டில் வந்து அப்ளை பண்ணணும், ஃபீல்டில் அப்ளை பண்ணி எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அவர் மைண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தாட்டாக வச்சுருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன், எக்ஸ்பிளைன் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் த மீனிங் ஆஃப் ஃபார்மிங் டேஷ் ஈவன் இன் த 21st century. ஸோ நம்மளோட ஓனாக நம்ம வந்து ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். எப்படி ஃபார்மிங்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்,
Farming is not only for making money, it's necessary to do farming, live even in 21st century. ஸோ ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஃபீல்டுமே பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் பேஸாகவே போகும். ஆனால் அக்ரிகல்ச்சரல் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ சர்வைவ் திங். இது கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். இது பண்ணால் தான் நம்ம உயிர் வாழவே முடியும். ஈவன்ஸ் 21st century எந்த செஞ்சுரியாக இருந்தாலும் ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 7th one, give the synonyms of the relay and sustainable. ரிலேனா டிபெண்ட், சஸ்டெயினபிள்னா மெயின்டெயினபிள். ஸோ இதுக்கான மீனிங்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 8th one, he never pushed ideas down anyone throat means. ஸோ the answer is option B, compelled. ஸோ இதில் பார்த்திங்கன்னா யாரையுமே வந்து நம்மாழ்வார் வந்து கம்பல் பண்ணல, அவரோட ஐடியாஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து இந்த சென்டென்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ரீடிங் ஆஃப் த போயம் கம்ப்ளீட் த verb chart given below. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம போயம்ஸோட லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நிறையா வந்து ஸ்பேஸஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸஸில் நம்ம வந்து எது ஆப்டாக இருக்குமோ அதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேஷில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டு கிரியேட் அ நியூ அவேர்னஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும், கில்லிங் அ ட்ரீ கில்லிங் அ லைஃப். ஸோ அந்த டாப்பிக்கோட நேம். அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ். நெக்ஸ்ட் ட்ரீஸ் டு ஃபீல் த பெயின் அண்ட் ப்ளீட். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த போயமோட அந்த ட்ரீயை வந்து கம்பேர் பண்ணுறாரு. அந்த கம்பேரிசன் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி வந்து ஒரு வெயின் கட் ஆனாலும் ஒரு மசில் கட் ஆனாலும் நமக்கு எப்படி ப்ளீட் ஆகுமோ அதை வந்து அந்த ட்ரீயோட கம்பேர் பண்ணுறாரு. ட்ரீயை கட் பண்ணும்போது வர இந்த ஃப்ளேயோடையும் ப்ளட்டையும் வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ட்ரீஸ் டு ஃபீல் த பெயின் அண்ட் பிளட். ட்ரீஸுக்கும் ப்ளீடிங் பெயின் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கட்டிங் அ ட்ரீ இஸ் அன் ஆக்ட் ஆஃப் மர்டர். ஸோ கட்டிங் அப்படிங்கிறது ஒரு கொலை பண்ணுறதுக்கு சமமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த மேன்ஸ் க்ரீட். ஸோ டீஃபாரஸ்டேஷன் நம்மளோட இந்த காடுகளை அழிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மனுஷங்களோட பேராசையினால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. டிஸ்அப்ரூவல் ஆஃப் மேன்கைண்ட் இஸ் அ ஃபெயிலியர் டு கேர் ஆஃப் ஃபார் த எர்த். ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த ஒரு குட்டி ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டில் நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஐ வில் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எழுதணும். ஐ வில் நாட் அப்படின்னா இந்த ட்ரீஸுக்கு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை பற்றி நீ ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வில் நாட் கட் டவுன் த ட்ரீ. செகண்ட் ஒன், ஐ வில் ப்ரொவைட் ஃபர்டைல் சாயில். ஐ வில் நாட் ஸ்ப்ரே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் ஆன் த ட்ரீ. I will make arrangements for the sunlight to fall on the tree. I will regularly water the tree. How will you protect trees? Trees வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ I will not allow insects or pests to attack the trees. I will provide the manure. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் லாஃப் டுகெதர் அப்படின்னு. ஹவு டு ட்ரீஸ் அக்சஸ் த internet? They simply log in. What will the tree do if the banks are closed? It will start its own branch. What type of tree fits in your hand? A palm tree. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ இந்த லெசனில் இருக்கிற கம்ப்ளீட் 1 marks 2 marks மைண்ட் மேப் ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் 2 வீடியோவில் நம்ம புக்கின் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.